உலகம் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க அதை பார்ப்போம். இது உங்கள் ஆர்க் யூனிவர்ஸ். உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம உலகம் உருவாகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம சோலார் சிஸ்டம் உருவாகி கரெக்டாக 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆகிடுச்சு. இந்த 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம பார்க்கணும் உலகம் எப்படி உருவாச்சு. வாங்க போகலாம். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சோலார் சிஸ்டம்ன்ற ஒரு குடும்பமே இல்லை. இந்த இடத்துல ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஒரு டஸ்ட் க்ளவுடு தான் இருந்துச்சு. இந்த டஸ்ட் க்ளவுடு தான் என்ன செய்யணும், ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்டாரையோ இல்லை ஒரு கிரகத்தையும் ஃபார்ம் பண்ணோம். இந்த மாதிரி டஸ்ட் க்ளவுட்ஸுக்கு ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் கண்ணா பின்னாடி சுற்றுச்சு. ஒன்று லெஃப்ட் சைடு, இன்னொன்று ரைட் சைடு. அது ஒரு ஸ்டேபிளாகவே இல்லை. இதை ஸ்டேபிள் ஆகிறதுக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னா, நியர் பையில் ஒரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. சூப்பர் நோவான்றது என்னன்னா, நம்ம தெளிவான ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருப்போம், அதில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு ஸ்டார் அதோட வாழ்நாள் முடிஞ்சு வெடிச்சு சேர்ந்தது தான் சூப்பர் நோவா. இந்த மாதிரி சூப்பர் நோவா அந்த அதிர்வில் பூரா ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் ஒரு சென்டரை மையம் பண்ணி அங்கே போச்சு. இந்த மாதிரி போனது ரொம்ப பெரிய எனர்ஜி ஒரு பாலை க்ரியேட் பண்ணுச்சு. இந்த எனர்ஜி பால் தான் ஒரு நம்ம சன். இது வந்து அந்த இருந்த இடத்துல 99.98% டோட்டல் மாஸ் ஆஃப் எனர்ஜி வந்து நம்ம மாஸ் வந்து நம்ம சன்ட்டு தான் இருக்குது. மீதி 0.02% தான் நம்ம அதர் பிளானட்ஸு, ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே. இப்போ சன் எவ்வளோ பெருசு பாருங்கள். கம்பேக் டு த டாபிக். இந்த மாதிரி சன்னு உருவானே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டஸ்ட் க்ளவுட்ஸ் சன்னுக்கு நியரில் இருந்துச்சு. அதனால் எந்த பிளானட்ஸும் சரி ஃபார்ம் பண்ண முடியல. அதனால் உருவான கிரகம் எதுனா ஜூபிட்டர். ஜூபிட்டர் உருவானோன்னு என்ன ஆச்சுன்னா, அப்படியே போய் அந்த டஸ்ட் க்ளவுட்ஸும் தனித்தனி ஆர்பிட் இது பண்ணுச்சு. இந்த மாதிரி ஆர்பிட் கிடைச்சோடனே ஒவ்வொரு கிரகமும் உருவாக ஆரம்பிச்சிச்சு. நம்ம எர்த்து இப்படி தான் ஒரு சின்ன ஒரு ஆஸ்ட்ராய்டு, அதே மாதிரி இன்னொன்று சின்ன ஆஸ்ட்ராய்டு விழுந்து பெருசாகி அதோட கிராவிடேஷனல் பவர் ஏறிட்டு போச்சு. இதே மாதிரி ஏறிக்கும்போது நம்ம எர்த்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. எர்த்து ஃபார்ம் ஆகும்போது எங்கேருந்தும் வந்து ஒரு தையான்ற ஒரு பிளானட், அது வந்து நம்ம மார்ஸ் சைஸுக்கு இருக்கும். அது வந்து நம்ம எர்த்தில் மோதுச்சு. மோதின இந்த இம்பேக்டில் பார்த்தீங்கன்னா அது எர்த்தோட மெர்ஜ் ஆகிடுச்சு. மெர்ஜ் ஆகி இந்த மீதி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எர்த்தை ரவுண்ட் பண்ணி மூணாக மாறிச்சு. எர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கூல் டவுன் ஆகி படிப்படியாக இந்த மாதிரி நம்ம உயிர்கள் வாழ்கிறோம். ஸோ கைஸ், இதான் உலக உருவான கதை. உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்க் யூனிவர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து ஃபுல் வீடியோ ரெடி பண்ணி போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.